எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, இந்த மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் சரி, டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் மேலையிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அப் டு 3 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பிளஸ் ஒரு சில ஃபார்முலா பிளஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், A can do a piece of work in 10 days, B can do the same work in 15 days. In how many days A and B together can do complete the same work? அதாவது என்னங்கிறாங்கன்னா, ஏ ஒரு வேலையை 10 நாள்ல முடிப்பாரு. ஏ பார்த்தோம்னா 10 நாளில் முடிப்பாரு. பி அதே வேலையை தனியா செஞ்சா 15 நாள்ல முடிப்பாரு. பி பார்த்தோம்னா 15 நாள்ல முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்குறாங்க. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. இந்த சம்மை 2 டைப்ல போடலாம். ஃபர்ஸ்ட், இங்க ஏ இங்க பி. ஏ 10 நாள், பி 15 நாள். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோமா 30. ஸோ அங்கே 3 10 30, இங்கே 2 15 30. ஸோ ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு. பி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாரு. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் ஒரு நாளைக்கு 5 வேலை 2 பேரும் செய்கிறாங்க. அப்போது மொத்த வேலை பார்த்தோம்னா 30 வேலை. 30 வகுத்தல் 5 = 6 நாளையில் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 6 நாளையில் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதே சம்மை இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். இப்போது ஏ இன்ட்டு பி டிவைட் பை ஏ பிளஸ் பி. 2 பேர் சேர்ந்து செஞ்சால் ஏ பிளஸ் பி = ஏங்கிறது 10 இன்ட்டு பிங்கிறது 15 டிவைட் பை ஏ பிளஸ் பி. 2 ஆட் பண்ணால் 25. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 5. அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணால் 3. 2 × 3 = 6. சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ நமக்கு வாட் எவர் எந்த மெத்தட் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே கொஸ்டின்ல இந்த மெத்தட்லையும் கேட்பாங்க. ஏ ஒரு வேலையை 10 நாள்ல செய்வாரு. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 6 நாள்ல செய்து முடிப்பாங்க. அப்ப பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல செய்வாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா இப்போ இங்க ஏ, இங்க ஏ பிளஸ் பி. ஸோ இங்க ஏங்கிறது 10, ஏ பிளஸ் பிங்கிறது 6. ரெண்டுக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 30. ஸோ இங்க 3 10 30, இங்க IR 30. ஸோ இங்க நமக்கு தேவை பி மட்டும் தேவை. அதாவது பி மட்டும் தேவை. ஏ பார்த்தோம்னா 3 ஒர்க் செய்யறாரு. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 5 ஒர்க் செய்யறாங்க. ஸோ இது 2 ஏ பிளஸ் பி. நம்ம ஏக்கான வேல்யூ தெரியும். அப்ப 5ல் இந்த 3 மைனஸ் பண்ணா = 2. அப்ப பி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. மொத்த வேலை பார்த்தோம்னா 30 வேலை. 30 வகுத்தல் 2 = 15 நாளையில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. இதே சமயம் நம்ம இன்னொரு மெத்தடில் போடலாம். 10 × 6 வகுத்தல் 2க்கான டிஃபரன்ஸ். 10ல் 6 போச்சுன்னா 4. அப்ப கேன்சல் பண்ணுமா இங்க 3, இங்க 2. அகைன் இங்க கேன்சல் பண்ணுமா 5. I3 = 15. சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். A can do a work in 20 days, B can do the same work in 12 days, C can do the same work in 15 days. If they work together, then in how many days can they finish the total work? அதாவது A பார்த்தோம்னா ஒரு வேலையை 20 நாள் செய்வாரு. B பார்த்தோம்னா 12 நாள் செய்வாரு. C 15 நாள் செய்வாரு தனித்தனியா செஞ்சா. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் கேட்டா ஃபர்ஸ்ட் A, B, C. A பார்த்தோம்னா 20, B பார்த்தோம்னா 12, C பார்த்தோம்னா 15. 3க்கு காமனா எல்சிஎம் எடுத்தோமா 60. இங்க 3 × 60, இங்க 5 × 60, இங்க 4 × 60. ஸோ ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. பி 5 வேலை செய்யறாரு. சி பார்த்தோம்னா 4 வேலை செய்யறாரு. மொத்த வேலை பார்த்தோம்னா 60 வேலை. மொத்த வேலை 60 வேலை. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா 5 4 9, 9 பிளஸ் 3 12. அப்போ 60 வகுத்தல் 12 கேன்சல் பண்ணோமா 5 நாள். 5 நாளையில 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா அந்த வேலையை. ஸோ இதே சம்மை நம்ம இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். ஃபர்ஸ்ட் 20 × 12 × 15 வகுத்தல் 20 × 12 பிளஸ் 12 × 15 பிளஸ் 15 × 20. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணாலும் 5 டேஸ் தான் வரும். ஓகேங்களா? நமக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்குதோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.